எல்லாருக்கும் என் தமிழ் வணக்கங்கள். நான் உங்கள் கிரேஹர் தமிழா. நீங்க வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை பாஸ் பண்ணி ஒரு வாட்டி ஃபுல்லா படிச்சு பாருங்க. இங்க நான் காமிக்கிற எல்லா டெக்னிக்ஸும் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ்க்காக மட்டும்தான். உங்களுக்கு ஆத்தரைசேஷன் இல்லாத சிஸ்டம்ஸ்ல நீங்க இந்த டெக்னிக்ஸ் அண்ட் டூல்ஸை யூஸ் பண்ணவே கூடாது. இந்த கண்டென்ட் மூலமா நீங்க கத்துக்கிற எல்லா ஹேக்கிங் நாலேஜும் எத்திக்கல் வேஸ்ல மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எந்த தப்பான இன்டென்ட்க்கும் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. அந்த தப்பான விஷயங்களுக்கு துணை போகாதீங்க. அண்ட் அதே நேரத்தில் இந்த வீடியோ பார்த்து நீங்க யாராச்சும் இல்லீகலா ஹேக்கிங் இன்வால்வ் ஆனீங்கன்னா நாங்க பொறுப்பாக முடியாது. உங்களோட செயலுக்கு நீங்க தான் பொறுப்பு. ரிமெம்பர், with great power comes great responsibility. அதனால நீங்க உங்க நாலேஜை நல்ல வழியில மட்டும் யூஸ் பண்ணுங்க. திரும்பவும் சொல்றேன், இந்த சேனல்ல போடுற எல்லா வீடியோஸும் எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இந்த ப்ராக்டிக்கல் எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல ரெகானன்சன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் கேதரிங்கும் தென் ஸ்கேனிங் அண்ட் எனுமரேஷன் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பா இந்த வீடியோல எக்ஸ்ப்ளாய்டேஷன், போஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் எரேசிங் ஃபுட் பிரிண்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு வல்னரபிள் சர்வரை ரெடி பண்ணி விர்ச்சுவல் பாக்ஸ்ல ஆட் பண்ணிருக்கேன். இதோட சோர்ஸ் பாத்தீங்கன்னா வல்னர் பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு கிடைக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன். மறக்காம நீங்களும் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் டார்கெட் சர்வர் ஐபியை கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அதை என்மேப் பிங் ஸ்வீப் ஸ்கேன் மூலமா ஃபைண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதோ 2 ஹோஸ்ட் அலைவ்னு வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட மிஷின், அப்போ இன்னொரு ஐபி சர்வரோட தான் இருக்கலாம்ல. அண்ட் இதோ 2 போர்ட்ஸும் ஓப்பன்ல இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் கிளியராக ஃபைண்ட் பண்ண என்மேப் ஸ்கிரிப்ட் இன்ஜினில் டிஸ்கவரி ஸ்கேன் வச்சு ட்ரை பண்ணுறேன் பாருங்க. அதுக்கான கமெண்ட் இதுதான். நமக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்கு. இதுல ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ணிக்கிட்டே வாங்க. நமக்கு நார்மலா இருக்கிறத தவிர ஏதாச்சும் வித்தியாசமாவோ இல்ல அனாமலிஸ் மாதிரியோ ரொம்ப சென்சிட்டிவ் டேட்டா தர மாதிரி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பாருங்க. இங்க பாருங்க, இந்த லைன்ல plugins.jsன்னு இல்லாம main.jsன்னு ஒரு ஃபைல் இருக்கு. இந்த மாதிரி main.javascript ஃபைல்ல மோஸ்ட்லி சர்வர் கான்ஃபிகரேஷன் ஆர் ஆட்டோ கனெக்ஷன் செட்டிங்ஸ் அண்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியுதான்னு பார்ப்போமா? இதை பாருங்க, இதில் நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கு. கூடவே CDMSன்னு ஒரு சர்வர் டைரக்டரியும் இருக்கு. CDMS பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ் டாக்குமெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இந்த வெப் சர்வரில் லாகின் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் கிரெடென்ஷியல்ஸ் லைக் யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கான்னு செக் பண்ணலாமா? இந்த வெப் சர்வர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா setting.xml ஃபைலில் தான் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் சேவ் பண்ணும். அதை வச்சு நம்ம டேட்டா பேஸில் கனெக்ட் பண்ணலாம். அப்படி ஏதாச்சும் யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கான்னு பார்க்கலாமா? இதை பாருங்க, டேட்டா பேஸ் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு தேவையான யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கு. இப்போ நம்ம MySQL யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம் வாங்க. எஸ், லாகின் பண்ணிட்டோம். இப்போ இந்த டேட்டா பேஸில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போம். இந்த கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இதோ யூசர் டேபிள்ல யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் இருக்கு அண்ட் டிபிஎல் யூசர் டேபிள்ல அட்மின் யூசர் அண்ட் பாஸ்வேர்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு லாகின் பேஜ் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அந்த பேஜ்ல லாகின் பண்ண தேவையான யூசர் தான் அட்மின். இந்த பாஸ்வேர்ட் ஹேஷ் பாத்தீங்கன்னா 32 கேரக்டர்ஸ் ஆர் 128 பிட்ல இருக்கு. சோ இது MD5 ஹேஷ்ட் பாஸ்வேர்டா இருக்கணும். அண்ட் MD5 ஹேஷஸை ரிவர்ஸ் பண்ணணும்னா கீ வேணும். அல்காரிதம் எந்த கீ யூஸ் பண்ணிருக்குன்னு கண்டுபிடிக்கவே பல வருஷம் ஆகிடும். ஏன்னா இதுதான் ஹேஷிங் அல்காரிதமோட ஒரு அட்வான்டேஜ். ஸோ நம்ம இப்போ டேட்டாபேஸ் உள்ள இருக்கோம். ஸோ நம்மளால இன்னொன்னும் பண்ண முடியும். என்னன்னா இந்த டேட்டாபேஸ் பாஸ்வேர்டு ஹேஷ் வேல்யூவை மாற்றி நம்ம நியூவாக கிரியேட் பண்ணுற பாஸ்வேர்டோட ஹேஷ் வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆன்லைன் ஹேஷ் ஜென்ரேட்டர் ஓப்பன் பண்ணி அதில் உங்கள் இஷ்டம் போல் ஏதாச்சும் பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. தென் அதோட ஹேஷ் வேல்யூவை ஜென்ரேட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டேட்டாபேஸ்க்கு வந்து இந்த கமெண்ட் வித் நியூ பாஸ்வேர்டு ஹேஷோட போடுங்க. பாஸ்வேர்ட் ரீப்ளேஸ் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த நியூ பாஸ்வேர்டோட அட்மின் லாகின் பண்ணி பார்க்கலாமா? இதோ லாகின் பண்ணிட்டோம். இதான் நான் சொன்ன ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இப்போ நமக்கு தேவையான ஃபைல்ஸை இங்கே அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக PHP reverse shellங்கிற ஒரு ஃபைலை நான் காப்பி பண்ணி இங்கே அப்லோட் பண்ணுறேன். இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் உள்ள பெனிட்ரேட் பண்ணி சிஸ்டம் அக்சஸை எடுத்து கொடுக்கும். இதை யூஸ் பண்ணுற கம்யூனிகேஷன் ஃபெசிலிட்டி ஃபார் ரிமோட் அக்சஸ் பார்த்தீங்கன்னா நெட்கேட். ஸோ நம்ம அப்லோட் பண்ண உடனே நெட்கேட்டில் ஒரு செஷன் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். தென் இந்த IP மாடிஃபை பண்ண ரிவர்ஸ் ஷெல் ஃபைலை அப்லோட் பண்ணலாம். தென் அந்த ஃபைலை டேட்டாபேஸில் ரன் பண்ணுறதுக்கு அந்த ஃபைலோட ஐடி வச்சு ஒரு லிங்க்கை நேவிகேட் பண்ணுங்க. இது கண்டினியூஸ் லோடிங் பேஜை ரீடைரக்ட் பண்ணிடும். பட் நமக்கு இங்கே நெட்கேட்டில் ரிவர்ஸ் ஷெல் அக்சஸ் கிடைச்சிருக்கும். இப்போ நமக்கு டேட்டாபேஸில் யூசர் டேபிள்ல இருந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிடைச்சதுல அதை வச்சு சுவிட்ச் யூசர் கொடுத்து யூசரை சேஞ்ச் பண்ணுங்க. தென் இந்த யூசரோட ப்ரிவிலேஜ் செக் பண்ணீங்கன்னா எல்லாமே அக்சஸ் இருக்குன்னு போட்டிருக்கு. ஸோ ரூட் யூசராகவும் லாகின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது வரைக்கும் பார்த்தது எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் போஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் கவரிங் ஃபுட் பிரிண்ட்ஸ்க்கு ஒரு டிப். நீங்க அப்லோட் பண்ண PHP ஃபைலை டெலீட் பண்ணிடுங்க. அண்ட் அதோட லாக்ஸ் இந்த சிஸ்டம்ல தான் இருக்கும். அண்ட் அந்த லாக்ஸும் டெலீட் பண்ணீங்கன்னா நீங்க வந்துட்டு போனதுக்கான தடையுமே இருக்காது. அவ்வளோதான். இந்த ப்ராக்டிக்கல் எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸில் நீங்கள் கற்றுக்கிட்டது ரெகானசன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் கேதரிங், ஸ்கேனிங் அண்ட் எனுமரேஷன், எக்ஸ்ப்ளாய்டேஷன், போஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் ஃபைனலாக கவரிங் ட்ராக்ஸ் தான். இந்த சீரீஸோட ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பட் இந்த வீடியோவோட ப்ராக்டிக்கல் ஹேக்கிங் சீரீஸ் முடிஞ்சிடல. இன்னும் ஸ்பெஷலைஸ்டு டூல்ஸ் அண்ட் மோர் யூஸ்ஃபுல் டூல்ஸாக பார்த்து எப்படி யூஸ் பண்ணணும்னு நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செட் ஆஃப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் இன் தமிழ், டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம் இன் தமிழ். இது கூடவே சைட் பை சைடாக பைத்தான் ஃபார் ஹேக்கிங் இன் தமிழ் சீரிஸும் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். ஸ்டே டியூன், ஸ்டே கனெக்டட் அண்ட் ஸ்டே அப்டேட்டட். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிரே ஹேர் தமிழா. நன்றி, வணக்கம்.